ஒருத்தங்களால நமக்கு லைஃபே கிடைக்குதுன்னா அது வாழ்க்கையில மறக்கவே கூடாது. ஒருத்தங்க நம்ம பசியா இருக்கும்போது சாப்பாடு வாங்கி தந்தாலே நம்ம மனசுல வச்சிருப்போம்ல. ஆமென். வளரும் போது சொல்லும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் அந்த நபரை பார்த்தா சொல்லுவோம், இவங்க யாரு தெரியுமா, ஒரு காலத்தில் நான் கஷ்டமாக இருக்கும்போது எனக்கு இவங்க வீட்டில் தங்க வச்சாங்க, இவங்க எனக்கு சாப்பாடு. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம மனசில் வைக்கிறோம். ஒருத்தர் அவருடைய ஜீவனையே தந்து நமக்கு லைஃப் தந்திருக்கிறாருங்க. இதை மறக்கவே கூடாது. ஆமோஸ் தானே சொல்லுவார், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் அத்தி மரத்துக்கு கீழே அத்தி பழத்தை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தவன். அவன் அத்தி மரத்து கீழே ஒருத்தன் பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறான்னா அவன் நிலைமை எவ்வளோ மோசமான நிலைமையில இருந்திருப்பான் பாருங்க. அப்படிப்பட்டவனை கர்த்தர் தீர்க்கதரிசியாய் தெரிந்தெடுத்தா. இதுதான் தேவனுடைய அன்பு. ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுத்தவர், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த ருசித்தவங்க மட்டும் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. ஆண்டவர் நமக்கு கற்று அவர் அன்பின் நிமித்தம் நம்மை அவர் சமூகத்திலே அமர வைத்து எப்பவுமே இதை நினைக்கணும், என்னைக்குமே நினைக்கணும். நம்ம பெரிய பல நேரத்தில் நம்மை அறியாம இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வருகிறது. நாம வரவே கூடாது. அந்த அன்பு மட்டும், அந்த நேசம் மட்டும். உம் நேசத்தாலே சோகமானே, உம் பாசத்தால் பீடிக்கப்பட்டே, உம் நாமத்திற்குள் சுகம் கண்டேனே, உம்மாலே ரட்சிக்கப்பட்டேன். உம் கண்களில் கிருபை, உம் கண்களில் கிருபை பெற்றேனே, உம் கரத்தால் சுமக்கப்பட்டேனே, உம் மடியில் நான் தேற்றப்பட்டேனே, உம்மாலே நான் வாழ்க்கை வென்றேனே. ஆண்டவரிடத்துல நன்மை பெற்ற கோடி ஜனங்கள் உண்டுங்க. ஆனா அது நடுவில் நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாருன்னா, ஆமென், ஒரே ஒரு காரணம், நான் உங்களுக்கு செய்ததை நீங்கள் அறியீர்களா. நம்ம லால வந்தவங்க கிடையாது, நம்ம லவ்ல வந்தவங்க. இந்த லா லவ்வுக்கு முன்னாடி தோற்று போகும். தாவீது ஒரு லா போடுறார், சப்பானி முடவன் ஒருத்தனும் எல்லைக்குள்ளேயே வரக்கூடாது. திடீர்னு அவருக்கு லவ் ஜாஸ்தி ஆகுது. ஜாஸ்தி ஆகி கேட்கிறாரு, யாராவது இருக்கிறானா, யாராவது இருக்கிறானா. ஒருத்தர் சொல்றான், சிலர் நம்மளை குறித்து அறிமுகப்படுத்துறதே நம்மளை கூப்பிடவே கூடாதுங்கிற மாதிரி அறிமுகப்படுத்துவாங்க. இன்னார் எப்படி இந்த வீட்டில் பொண்ணு பார்க்கலான் இருக்கிறோம், அந்த பொண்ணா, அவ்வளோதான் அவ்வளோதான், அந்த பொண்ணுக்கு அதுக்கு ஒரு கல்யாணமே நடக்காது. எப்படி கிருபை பெற்ற கொஞ்சம் நிறைய சீபாக்கள் சுற்றி இருப்பாங்க. அதே போலதான் இப்படி சவுல் வீட்டில் யாராவது யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்ட யாரா இருக்கிறான் ராஜாவே, ஆனா அவனுக்கு 2 காலும் மோடமா. ராஜா சொன்ன, தூக்கிட்டு வா தூக்கிட்டு வா தூக்கிட்டு வா தூக்கிட்டு வா, அப்படிதான், அவ்வளோதான், தூக்கிட்டு வா. இப்போ மேவி போசத்தை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது என்ட்ரன்ஸ்ல காவலாளிகள் நிற்பாங்க. லா சொல்லுது, என்ன லா சொல்லுது, அவனை கொண்டு வரக்கூடாது. அவ தூக்கிட்டு வரவங்க சொல்லுவாங்க, லவ் சொல்லுது இவனை கொண்டு வா. ஹல்லேலூயா. லா சொல்லுது இவன் மேல கல்லெறியணும்னு. அப்ப லவ் சொல்லுது, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நான் அவர் அன்பில வந்தவன் சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஜீசஸ், எஸ், நல்ல கரங்களை தட்டி உடரவா சந்தரலரா. அவன் எத்தனை பேர் நம்மளை தடுத்திருப்பாங்க, எத்தனை பேர் தடுத்திருப்பாங்க, எத்தனை பேர் தடுத்திருப்பாங்க, எத்தனை பேர் தடுத்திருப்பாங்க. ஒரு இடத்துலயும் தடை இல்லாம, பிராகாரத்துல கூட நிற்க தகுதி இல்லாத நம்மளை அப்படியே தூக்கி பிராகாரத்தை தாண்டி, பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவரோடு கூட உட்கார வைத்தார் என்றால் நம்மேல் பாராட்டின. ஹல்லேலூயா. தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின ஒரு விஷயம், அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, அப்பா ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் இங்க வந்து உட்காரதுக்கு நான் பாத்திரவானே கிடையாதுப்பா. ஆண்டவர், உங்க அன்பு தான் என்ன அப்படி சுமந்து கொண்டு என்னை உட்கார வைத்திருக்கிறது. அப்பா, உங்களுடைய அன்புக்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே.
மறக்கவே கூடாது. என்னைக்குமே இதை நினைச்சு நினைச்சு ஆண்டவருக்கு தேங்க் பண்ணிட்டே இருக்கணும்.